ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. ஏழம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பல்வேறு யோக ஞான விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து கண்டு பல பல கால இடைவெளிகளில் கூறி சென்று அவற்றை அடைய என்னுடைய பல பிறவிகளில் நான் முயன்று இந்த பிறவியில் ஒரு சிறிது அந்த ஞானத்தை இறைவன் எனக்கு வழங்கிய காரணத்தால் எனக்கு கிடைத்த இந்த அற்ப சொற்பமான ஞான விஷயங்களை ஆர்வமுடைய உங்களோடு பகிர்ந்து வருவது இறைவன் எனக்கு இட்ட ஒரு கட்டளை. இது எந்த செயல்களும் நம்முடைய திட்டப்படி நடப்பதில்லை, நடக்கவும் இல்லை. ஆராயும் வேளையில் பிரம்மாதி ஆனாலும் ஐய ஒரு செயலும் இல்லை என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சூட்சும திருஷ்டியோடு ஞான அறிவோடு ஆய்வு செய்து பார்த்தால் பிரம்மாவுக்கு கூட சுதந்திரம் இல்லை என்பது அவருடைய கருத்து. மும்மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மன். அவருக்கே சுதந்திரம் இல்லாமல் அவரும் ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறார். இறைவன் ஒருவனே பஞ்சருத்திரர்களாக மாறி நிற்கும்போது அந்த விதிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அவர் எல்லையில்லாத நிலைக்கு செல்லும்போது எல்லா விதிகளையும் அவரே கடந்து நிற்கிறார். ஆடும் விதியற்றவர் போல் இங்கு அம்பலத்தே நிற்கும் ஆண்டிதனை தேடும் கணக்கன்னகான் சிவகாம சௌந்தரியே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். ஓடும் எடுத்து அதலாடையும் சுற்றி உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பழிவாங்கியே ஆடும் அருட்கொண்டு இங்கு அம்பலத்தே நிற்கும் ஆண்டிதன்னை தேடும் கணக்கன்னகான் சொக்கநாத சிவகாம சௌந்தரியே. அதில் இந்த விதியற்றவர் போல் ஆடும் அருள் கொண்டு என்பது முக்கியமான வார்த்தை. ஒரு ஞானி ஒருவர் சௌந்தரியம் மிக்க அந்த சிவகாமி ஆகிய உமாதேவி தன்னுடைய கணவனாக சிவபெருமானை வரித்து ஏற்கிறார். அதற்காக தவம் இருக்கிறார். இமவானுடைய மகளாக பிறந்து தவம் இயற்றுகிறார். மலையத்துவஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்து தடாதகை பிராட்டி என்ற பெயரில், அதன் பிறகு மீனாட்சி என்று பெயர் பெற்று சொக்கநாத பெருமானை மணம் புரிகிறார். இவையெல்லாம் உண்மையில் ஒரு சில அடிப்படை கருத்துக்களை வைத்து சொன்னது. இந்த ஞான விஷயங்களில் பெண்கள் என்று சொல்வது, பசு என்று சொல்வது ஜீவாத்மாவையும், புருஷன் அல்லது இறைவன் என்று சொல்கிற சக்தி பரமாத்மாவையும் எப்போதும் குறிப்பதாகும். அதை தமிழில் ஆ என்றும் பசு என்றும் சாஸ்திர நூல்கள் கூறுகிறது. வடமொழியிலே கோ என்று கூறுகிறது.
கோ என்பது அரசன் என்று தமிழில் வழங்கப்பட்டாலும், கோ என்பது பசு என்று 2 மொழிகளிலும் அவ்வாறே கூறப்படுகிறது. அதனால் இந்த அம்பாள் தவமிருந்தார் என்று சொல்வதெல்லாம், இந்த ஜீவகோடிகள் தன்னிடத்தே உள்ள அந்த சிவ தரிசனத்தை பெறுவதற்காக, தவம் இருக்கிற செயலை சுட்டி காட்டுவதற்காக இது போன்ற கதை வடிவாக சொன்னார்கள். இறைவனும் உமாதேவியும் ஒரு காலம் பிரிப்பில்லாத சக்தியாக இருக்கிறார்கள் என்பதுதான் மைய கருத்து. பொதுவாக மனித விஞ்ஞானங்களில் 2 சக்திகள் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாது. ஒரு ஊடகத்தின் வாயிலாக மட்டுமே அது செயல்பட முடியும். நேரடியாக சந்தித்தால் பெரு நெருப்பு ஏற்படும் என்பது மானிட விஞ்ஞானம். ஆனால் இங்கு சிவம் என்ற ஒரு சக்தியும் அம்பாள் என்கிற ஒரு சக்தியும் ஏக காலத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்து மனிதர்களுக்கு பலவிதமான விளைவுகளை தருகிறது. அதனால்தான் இந்த 2ஐயும் பிரிக்க முடியாது என்று கூறினார்கள். அதை நான் முன்பே சிவசக்தி என்பதனுடைய தன்மையை நான் விளக்கி கூறியிருப்பேன். நிலையாற்றலாக இறைவன் இருக்கிறார். அதன் மேல் இயங்கும் ஆற்றல் சக்தி என்று அம்பாளை கூறுகிறார்கள். அப்படி இதை கதை வடிவாக சொல்லும்போதுதான் மனித மனம் ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைகிறது. ஒரு பரவச நிலையையும் அது எட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு வறண்டு போன தத்துவம் என்று எண்ணுவதைக் காட்டிலும் அதை கதை வடிவாக சிந்திக்கும் போது நல்ல பக்குவப்பட்ட மனதுக்கு அது ஒரு மலர்ச்சியை தருகிறது என்பதை மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த ஞானி சிந்திக்கிறார். ஓடும் எடுத்து அதழாடையும் சுற்றி உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பரிவாங்கியே விதியற்றவர் போல் ஆடும் அருட்கொண்டு அம்பலத்தே நிற்கும் ஆண்டி தன்னை தேடும் கணக்கென்ன காண் சொக்கநாத சிவகாம சௌந்தரியே. இதனுடைய பொருள் என்ன என்றால், சிவபெருமான் ஒரு ஓட்டை, பிரம்மனுடைய தலை ஓட்டை, கபால ஓட்டை பிச்சை எடுப்பதற்காக எடுத்திருக்கிறார். புலித்தோல் ஆடையை கட்டியிருக்கிறார். அதழாடையும் சுற்றி உலாவி மெல்ல எந்தவிதமான ஒரு மன துன்பங்களும் இல்லாமல் அப்படியே வீதிகளிலே மெல்ல உலாவி வருகிறார். உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பலியேற்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த பிரம்ம கபாலத்தில் அவர் பலியை ஏற்கிறார். நீ சொக்கநாத சிவகாம சௌந்தரியம் மிக்கவளாக, பேரழகியாக நீ இருக்கிற நிலையில், இமவானுக்கு மகள் இங்கு அரசனுக்கு மகள் என்று நீ இருந்த போதிலும், நீ தேடுகின்றவர் என்ன செய்கிறார்? மண்டை ஓட்டிலே வீதி வீதியாக வீடுகள் தோறும் பலியேற்று பிச்சை எடுத்து அந்த உணவை உண்டு விதியற்றவர் போல் ஆடும் அருள் கொண்டு இங்கு அம்பலத்தே நிற்கும் ஆண்டி. எந்த விதிகளையும் கடந்து இந்த அம்பலத்தை மன்றிலே நடனமாடிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டியாகிய இந்த இறைவனை நீ விரும்பி தேடும் கணக்கென்ன? இந்த கணக்கை என்னுடைய மனதால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ ஒரு அரசி, அவர் ஒரு ஆண்டி. இந்த ஆண்டியை நீ தேடுகிறாயே என்று இது ஒரு நிந்தாஸ்துதி என்று இதை சொல்லுவார்கள். நிந்திப்பது போல வந்திக்கிற பாடல்கள். இப்படி பல தமிழில் பாடல்கள் இருக்கிறது. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மறைநீலி ஒப்பரிய மாமனோ ஒரு திருடி
சப்பைக்கால் அண்ணன் பெருவையரன் போதப் பெருவையரன் எண்ணும் ஆறுமுகத்தானுக்கு எண்ணும் பெருமை இவை என்று ஒரு புலவர் பாடுகிறார். அப்பனாகிய சிவபெருமான் இறந்து உண்கிறார். ஆத்தாள் மலை நீலி, மலையிலே பிறந்த அந்த நீலி என்கிற தன்மையை காளி நீலி என்ற தன்மையை அடைகிறார். ஒப்பரிய மாமனோ ஒரி திருடி, மாமனுடைய பெருமை என்ன என்று பார்த்தால் அவர் உரிகள் தோறும் வெண்ணெயை திருடியவர். அண்ணன் என்ன செய்கிறான்? சப்பைக்கால் அண்ணன் போதப் பெருவையரன். முருகப்பெருமானுக்கு தந்தை இறந்து உண்கிறார், தாய் மலை நீலி. ஒப்பரிய இணையில்லாத அந்த திருமால் வெண்ணெய் திருடுகிறார். அண்ணன் எப்படி இருக்கிறார் என்றால் சப்பைக்கால் அண்ணன் போதப் பெருவையரன். கால்கள் சப்பையாக இருந்து மிகப்பெரிய வயிறை உதரத்தை உடையவனாக இருக்கிறான். ஆறுமுகத்தானுக்கு 6 முகங்களை உடைய அந்த முருகப்பெருமானுக்கு எண்ணும் பெருமை இவை. இது என்ன பெருமை என்று இது நிந்திப்பது போல வந்திக்கிற பாடல்களில் இப்படி புலவர்கள் இறைவனை பாடி மகிழ்கிறார்கள். அந்த சகல நோய்களையும் தீர்க்கிற அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சுவாமி வைத்தீஸ்வரன் என்று சொல்லப்படுகிறார். வைத்தீஸ்வரன் என்றால் வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற பொருளில் அவ்வாறு வைத்தீஸ்வரன் என்று சில இடங்களில் அந்த பெயர்கள் இறைவனுக்கு வைத்திருக்கிறார்கள். இங்கு செருவில்லிபுத்தூரில் கூட மடவார் வளாகம் என்ற ஒரு பகுதியில் வைத்தீஸ்வரன் கோயில் என்ற சிவன் கோயில் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆண்டாள் கோயில் அதற்கு சற்று தெற்கே இந்த வைத்தீஸ்வரன் கோயில். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற இறைவனிடம் பலரும் சென்று நோயை தீர்க்க முறையிடுகிறார்கள். இதை பார்த்த புலவர்களுக்கு கற்பனை சிறகடிக்கிறது. வாதக்காராம் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவாம் போதப் பெருவயிராம் புத்திரர்க்கு வந்த வினை தீர்க்க வகையறியார் வேளூரார் எந்த வினை தீர்த்தார் இவர் என்று அந்த நோயையெல்லாம் தீர்க்கிற வைத்தீஸ்வரன் என்று விளங்குகிற இந்த சிவபெருமான் நோயை தீர்த்து விடுகிறார் என்று மக்கள் நாடி வருகிறார்கள். அந்த இறைவனுக்கே வாதக்கால். அவர் நடனம் ஆடுகிற காரணத்தால் ஒரு காலை தூக்கி அப்படி வளைந்த நிலையில் இருக்கிறார். அவருக்கே கால் வாதம் வந்தது போல் இருக்கிறது. மைத்துனருக்கு நீரிழிவாம். மைத்துனர் என்று சொல்கிற அந்த திருமால் திருப்பார்க்கடலிலே துயில்கிறார். நீரில் இழிவு என்றால் நீரிலே அவர் சயனித்திருக்கிறார். சரி, பையனுக்கு புத்திரனுக்கு என்ன என்றால் போதப் பெருவயிராம் புத்திரருக்கு. விநாயகருக்கு மிகப்பெரிய மகோதரம் என்கிற வியாதி அவருக்கு இருக்கிறது. இப்படி தன்னுடைய குடும்பத்திலேயே இப்படி ஒரு நோய்களை வைத்திருக்கிற வந்த வினை தீர்க்க வகையறியார் வேளூரார். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு திருப்புள்ளிருக்கு வேளூர் என்று ஒரு பெயர். இப்படி தனக்கு வந்த வினை தீர்க்க வழி தெரியாத இந்த வேளூரார் எந்த வினை தீர்த்தார் இவர்? இவர் என்ன வினையை தீர்க்கப் போகிறார்? வந்தவருடைய நோயை தீர்க்கப் போகிறார் என்று இதுவும் நிந்தாஸ்துதியாக பாடப்பட்ட பாடல்கள். இவர்கள் இறைவனை சகுன நிலையில் கண்டு தரிசனம் செய்து அவர்களுடைய பெருமைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லப்பட்ட அந்த பலவிதமான கதைகளை, அந்த வர்ணனைகளை அப்படியே எடுத்து அதில் இவர்கள் ஆய்வு செய்து ஆனந்தம் அடைகிறார்கள்.
இது ஒரு விதமான மகிழ்ச்சியை தருகிறது ஞானப்பாதையில். அளவிலா பெருஞ்சோதி என்று வணங்குவதில் உள்ள ஆனந்த நிலை அது முடிந்த நிலையாக இருக்கிறது. அதற்கு இது குறைந்த நிலையில் நம்மைப் போல் சகஜமாக அந்த இறைவனோடு பழகி, இறைவனோடு பேசி, அந்த இறைவனோடு வாழுகின்ற காலத்தில் நம்மைப் போலவே அவரையும் மனோநிலையில் கொண்டு வந்து பாடல்களால் பாடி, சொற்களால் துதித்து அவரோடு உறவாடிய ஞானிகள் இப்படி கணக்கில்லாமல் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த துதிப்பாடல்களால் பாடும்போது இறைவன் அதற்கு வசப்படுகிறார். அந்த இறைவன் அந்த வள்ளிநாச்சியாரை வேண்டி திருமணம் செய்து கொண்ட அந்த முருகப்பெருமான், வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் இங்கு வைதாரையும் வாழ வைப்பான், மைதார் குழல் அணி வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் இங்கு வைதாரையும் வாழ வைப்பான் என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களை சூடிய அந்த வள்ளிநாச்சியாரை, வள்ளிநாயகியை தனக்கு துணைவியாக கொண்ட முருகப்பெருமான் முத்தமிழில் வைதாரையும் வாழ வைக்கிறார் என்று அவர் தமிழுக்கு அந்த முருகப்பெருமான் கொடுத்த முக்கியத்துவத்தை அருணகிரி பெருமான் கூறுகிறார். அருணகிரிநாதருடைய பாடல்கள் மணிப்பிரவாள நடை என்று கூறுவார்கள். அவருடைய பாடல்களில் வடமொழி சொற்களுடைய கலப்பும் இருக்கிறது. தமிழில் சாமானியமாக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடினமான பாடல், அந்த வரிகளோடு கூடிய பாடல்கள் மிகுதியாக கூறப்பட்டிருக்கிறது. சந்தக்கவி என்பது அந்த திருப்புகழில் அதிகமாக இருக்கிறது. அந்த எதுகை மோனைகளும் சந்தங்களும் அப்படியே அந்த இறைவனை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற விதமாக அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். பக்தியை வளர்ப்பதற்கு அதனுடைய பொருளறிந்து படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தால் அந்த முருகப்பெருமானுடைய அருளாசி நிச்சயமாக இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் இறைவனிடம் என்ன ஒரு குணம் இருக்கிறது என்றால், இறைவன் இந்த ஜீவாத்மாக்கள் தன்னை நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இறைவனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை என்ன என்றால், தன்னுடைய பெருமையை உணர்ந்து தன்னுடைய படைப்புகளில் இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள் தன்னை வேண்டி விரும்பி அவர்கள் ஆசையுடன் கேட்டு தன்னிடத்தே பணிந்து நிற்கிற ஒரு தன்மையை அந்த இறைவன் மிக விரும்புகிறார். தன்னை ஓயாது நினைக்கிறவர்களை அவர் விரும்புகிறார். வேறு எத்தனையோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு பல ஐதீகங்கள் இருக்கிறது, பொருள் செலவு இருக்கிறது, நியம கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இறைவன் அவற்றை நாடுபவர்களுக்கு அந்த விதியையும் அந்த பாதையையும் இருந்தாலும் செலவே இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் தன்னை நினைக்கிறவர்களுக்கு அவர் உடனடியாக அருள் செய்கிறார். இதற்கு காடு மேடு கடல் மலைகள் என்று எங்குமே அலைய வேண்டாம். நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொள்பவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக் கூத்தனை தினைத்துணை பொழுதும் மறந்து உய்வனோ பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன். யார் யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய மனக்கோயிலிலே கணப்பொழுதிலே எழுந்தருளக்கூடியவர் அந்த இறைவன் என்று அடியார்கள் கூறுகிறார். நச்சினார்க்கு இனியன் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அது நச்சினார்க்கு நச்சுதல் என்பது தமிழிலே நச்சு என்றால் அது விஷம் போல இந்த தேள் கொடுக்கு அவ்வப்பொழுது கொட்டி கொண்டே இருக்கும். அதுபோல் ஓயாமல் அந்த இறைவனை
எண்ணிக்கொண்டே இருப்பது நச்சுதல் என்று பொருளில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவ்வாறு தன்னை நாள் முழுவதும் அவ்வப்பொழுது இடையிடையே தன்னை நினைத்து கொண்டே இருக்கிற அந்த உள்ளத்திற்கு அந்த இறைவன் இனியவனாக இருக்கிறார். ஆகவேதான் நச்சினார்க்கு இனியன் என்று அவருக்கு ஒரு பெயர். இப்படி இறைவனை அடைவதற்கு மிக எளிதான வழிகள் நம் கண்முன்னால் பறந்து விரிந்து கிடக்கிறது. இவற்றையெல்லாம் கோரி வைத்திருக்கிறார்கள். கணக்கில்லாத பொருள் செலவு செய்துதான், மிகுந்த யோகங்களை செய்து, மூலாக்கினை தூண்டி, பல ஆதாரங்களை கடந்து, எத்தனையோ வித யோக அனுபவங்களை பெற்று அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பது ஒரு விதமான மார்க்கமாக இருந்த போதிலும், எளிமையாக நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பக்தி என்ற மார்க்கத்தில் எந்த சிரமங்களும் இல்லாமல் மனதால் எண்ணினால் போதும், வாயால் துதித்தால் போதும், மந்திரம் என்று கூட ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. அதனால்தான் முத்தமிழால் வாய்க்கு வந்ததை நீ எப்படியாவது சொல்லி வணங்கு. எப்படி வணங்கினாலும் அந்த இறைவனுடைய அருளை நீ பெறலாம் என்று அனைத்து ஞானிகளும் அதை கூறுகிறார்கள். எப்பரிசாயினும் ஏத்துமின் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அவர் அளவில்லாத பெருமை இருக்கிறது, அவருக்கு கணக்கில்லாத புராணங்கள் இருக்கிறது, பலவிதமான ஆற்றல்கள் இருக்கிறது. அவற்றை கண்டு நீ இவர் மிக அரியவன் என்று மலைந்து விட வேண்டாம். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கு எந்த வழி தெரிகிறதோ அந்த வழியில் நீ அந்த இறைவனை போற்றி புகழ். அந்த அளவிற்கு நீ இறையருளை நீ பெறலாம். எப்பரிசாயினும் ஏத்தமின் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று கூறி, அதனால்தான் என்ன தோன்றினாலும் எப்படினாலும் நீ என்னை பாடு என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் பணிக்கிறார். எப்படி பாடுவது என்றால், நீ என்னென்ன என்னை ஏசினாயோ அவற்றை வைத்தே நீ பாடு என்று சொல்லித்தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். பித்தன் பேயன் என்றுதான் அவரை அழைத்தார். அதை வைத்தே அவர் பாடினார். அந்த பாடி பரவியே அந்த இறைவனை தன்மயப்படுத்திய ஞானிகள் பலருள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதில் ஒருவர். கணக்கில்லாத ஞானிகள் பாடியிருக்கிறார்கள். அவரவருக்கு தோன்றிய மொழிகளிலே இறைவனை வந்தித்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், அனைத்து ஓசை ஒலி ஒளி என்று ஆகியிருப்பதெல்லாம் இறைவன். அவ்வாறு ஆகியிருக்கிற காரணத்தால் நமக்கு அதனுடைய பொருள் புரியாது. ஒரு குழந்தை மழலை சொல் பேசுகிறது, அந்த மழலை தாய்க்கு புரிந்து விடுகிறது. குழந்தையால் அது ஏதோ சப்தமிடுகிறது, ஆனால் தாய் அதை நன்கு அறிகிறாள். மானிட நிலையிலே அந்த தாய்க்கு அப்படி ஒரு குணம் இருக்கிற நிலையில், இந்த ஜெகம் முழுதும் ஈன்ற அன்னையாகிய பராசக்தி, அந்த பரசிவத்திற்கு எந்த மொழியில் யார் எப்படி கூப்பிட்டாலும் அதை அறியும் ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் ராம என்று கூற முடியாத வால்மீகியை மராமரம் என்ற கானகத்தில் இருக்கிற ஒரு மரத்தை சொல்லி மராமரா என்று சொல்லிக் கொண்டிரு என்று நாரதமுனி கூறியதாகவும், அவ்வாறு அவர் மராமரா மராமரா மரா என்றால் ராமராம என்று வந்துவிடும். இப்படி நீ வழிபாடு செய்யலாம் என்றெல்லாம் நமக்கு பலவிதமான உதாரணங்களையும் இதற்காக காட்டியிருக்கிறார்கள். நாம் அதை படிக்கவில்லையே, இதை படிக்கவில்லையே என்று வருந்த வேண்டிய அவசியமில்லை. இறைவனுக்கு எந்த விதமான பொருள் செலவு செய்துதான் இறையருளை பெற வேண்டும் என்று எங்குமே கூறப்படவில்லை. இறைவன் வேண்டுவது மாசற்ற அன்பு. இறைவன்தான்
பெரியவன் இறைவன்தான் அனைத்தையும் ஆக்குகிறான், அழிக்கிறான், காக்கிறான் என்ற இரகசியத்தை தெரிந்து எவன் வணங்குகிறானோ அவனே ஈசனால் கருத்தில் கொள்ளப்படுகிறான். பொதுவாக அனைவரும் இறைவனை நினைக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது, ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்கிறது. பல இன்னல்களை தீர்க்க வேண்டும் என்றும் பல நன்மைகள் பெற வேண்டும் என்றெல்லாம் பல குறிக்கோளோடு இறைவனை வணங்குகிறார்கள். ஆனால் இறைவன் இவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து விட்டாலும் அவருக்கு யாரை பிடிக்கிறது என்று ஒரு சில விதிகளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விதிக்குள் வருகிறவர்கள் அவருடைய பெருமையை அறிந்து எவன் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு எந்த செலவும் இல்லாமல் அந்த ஈசன் தன்னுடைய அருளை வாரி வழங்குகிறார். ஆகவே இதில் தேவைப்படுவது என்ன என்றால் நிர்மலமான மனம், கண்ணீர் பெருக்கி கசிந்து உருகி வணங்குகிற ஒரு நிலையை மட்டுமே இறைவன் விரும்புகிறார். அதற்கு காசு பணமெல்லாம் தேவையில்லை. நீரார்த்த மேனி உரமும் செழிப்ப உளம் நெக்கு நெக்கு சேராய்க் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடிக்கே மாறா தியானமுற்று ஆனந்தம் மேற்கொண்டு மார்பில் கண்ணீர் ஆராய்ப் பெருக கிடப்பதென்றோ அத்தனே கைலாயத்தனே என்று பட்டினத்து பெருமான் பாடுகிறார். அவர் மிகப்பெரிய ஞானி. ஞானி என்றால் இவர்கள் பொதுவாக மனிதர்கள் அந்த பக்தி வேறு ஞானம் வேறு என்று எண்ணுகிறார்கள். அது அப்படி அல்ல. ஞானம் முதிர்வே பக்தி. அந்த ஞானத்தால் இறைவனுடைய பெருமையை அறிந்த பிறகுதான் அந்த பக்தி முழுமையடையும். அதுவரை இறைவனுடைய முழு பெருமையும் அடைய தெரிந்து கொள்ள முடியாத இந்த மனம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக இறைவனை நாடி அத்தோடு விட்டு விடுகிறது. அவருடைய அளப்பிலா பெருமை தெரிவதே ஞானம் என்றும் அந்த ஞானம் வந்த பிறகு செய்கிற பக்தி மிக உயர்ந்தது என்றும் கூறப்படுவது இதனால்தான். நீரார்த்த மேனி உடம்பெல்லாம் வெந்நீர் பூசியிருக்கிறார். நீரார்த்த மேனி உரோமம் சிலிர்ப்ப அந்த மயிர்கால்களெல்லாம் கூச்செறிந்து நிற்க உளம் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து உருகி இந்த நஞ்சை வயல்களில் அந்த நடுகைக்கு முன்பாக உழுது போட்டு இருக்கும்போது தண்ணீரும் சகதியுமாக அப்படியே இருக்கும். அதுபோல் நீரார்த்த மேனி உரமும் சிலிர்ப்ப உள்ளம் நெக்கு நெக்கு சேராய் கசிந்து கசிந்தே உருகி நின் சீரடிக்கே மாறா தியானமுற்று. இந்த நிலை வந்தால் வாசி ஒடுங்கும், வாசி ஒடுங்கினால் மனம் ஒடுங்கும். அந்த மனம் ஒடுங்கிய நிலையில் அந்த இறைவனுடைய தரிசனமும் அவருடைய அளவிலா பெருமையும் இந்த மனதிற்கு விளங்கும். அப்போது ஒரு கண்ணீர் துளிர்க்கும். அந்த கண்ணீர் மார்பில் கண்ணீர் ஆராய்ப் பெருக கிடப்பதென்றோ அது எண்ண எண்ண அப்படி ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்றெல்லாம் ஞானிகள் இந்த பக்தியை பற்றி மிக அதிகமாக கூறியிருக்கிறார்கள். ஒரு நிலைக்கு வந்த பிறகு அதை விளக்க வேண்டும் என்றுதான் தற்போது அந்த பக்தியை பற்றி நான் கூற முயன்று சிலவற்றை கூறுகிறேன். அப்படி மார்பில் கண்ணீர் ஆராய் பெருக கிடப்பதென்றோ ஆறுபோல் பெருக கிடக்கிற ஒரு நிலை வரும். அதுவே பக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த பக்தியைத்தான் இறைவன் விரும்புகிறார். இறைவனுக்கு பொருள் செலவு என்பது மனிதர்கள் செய்ய முடியாது. இந்த வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளி அவருக்கே நைவேத்தியம் செய்தது என்று ஒரு வழக்கு சொற்கள் இருக்கிறது. அது பிள்ளையாரே வெள்ளத்தில் இருக்கிறார், அதில் ஒரு பகுதியை அப்படி பீத்து எடுத்து அவருக்கே அது பிரசாதம் என்று வைப்பது போல இறைவனுக்கு மனிதன் எதையும் செய்துவிட முடியாது. காரணம் என்ன என்றால் இங்கு இருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் உரிமையாளன் இறைவன். இந்த மனிதனுடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆகியது. அது இறைவனுடைய ஏவலாளாக இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய உடைமை என்று இங்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத இந்த மானிடன் எதை போய் செய்து விடுவான்?
அங்கே போய் வைர அட்டிகை 5 கோடிக்கு ஒரு மனிதர் கொண்டு போய் கொடுத்தார், மணி மகுடத்தை கொடுத்தார் என்றெல்லாம் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். அவைகள் அவர்களுக்கு ஒரு மன திருப்தியை தருகிறது. கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு, அந்த கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இறைவனுக்கு கொடுப்பது என்ற ஒரு நிலைக்கு மாறி, அதில் ஏதேனும் ஒரு உள்நோக்கமோ ஒரு வேண்டுதல்களோ இல்லாமல் அதை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதேனும் ஒரு வேண்டுதல்கள் வைத்திருப்பார்கள். கணக்கில்லாத 5 கோடிக்கு ஒரு மனிதர் செலவழிக்கிறார் என்றால் 5000 கோடி அவரிடம் இருக்கும். அதனால் ஒரு பகுதியை இறைவனுக்கு மிக உயர்ந்த ஒரு பொருள்களை சென்று கொடுத்து விட்டால் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதையே ஒரு சாமானியனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடு என்றால் அவர்களால் கொடுக்க முடியாது. ஒரு வறியவன், ஒரு எளியவன் துன்பப்படுகிறான், அவனுக்கு கொடு என்றால் மனம் வராது. பிறருக்கு கொடுக்கும்போது சில்லறை காசுகளை தேடுவது இந்த மனித மனம். மருத்துவமனைக்கு சென்றால் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்க முடிகிறது. நம்முடைய தேவைக்கு நாம் அந்த பணத்தை எந்த கணக்குகளும் பார்க்காமல் என்ன தேவையோ அதை செலவு செய்கிறோம். ஆனால் யாசகன் ஒருவன் வந்து கேட்டால் அப்படியே ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்ற சிந்தனை பெரும்பாலும் இருக்காது. பொது ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், ஒரு 50 ரூபாய் இருந்தால் இருக்கிறதில் எது குறைவாக இருக்கிறதோ அதை தேடும் இந்த மனித மனம். இந்த கொடுக்கிற சிந்தை வர வேண்டும் என்றுதான் ஆலயத்திற்கு ஏதாவது கொடு என்று வைத்தார்கள். அல்லது தேடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு, பேரனுக்கும் பேத்திக்கும் கொடு. அந்த கொடுக்கிற இயல்பு மனிதர்களுக்கு பெரும்பாலும் வராது. எனக்கு எனக்கு, தனக்கு தனக்கு என்று தனக்கே முக்கியத்துவத்தை தருவது இந்த மனித மனம். அந்த தனக்கு என்று வாழ்கிற இந்த மனதை பிறருக்கு வாழ் என்று ஒரு பயிற்சி தான் இந்த இல்லறம் குடும்ப வாழ்க்கையினுடைய அமைப்பு. தன்னையே பார்த்தவன் தன்னுடைய தாய் தந்தைக்கு கொடுப்பது, உடன் பிறந்தோருக்கு கொடுப்பது, மனைவி மக்களுக்கு கொடுப்பது, நண்பர்களுக்கு கொடுப்பது, இப்படியே அந்த கொடுக்கிற தன்மை வளர வேண்டும். அதன் பிறகு இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இப்படியெல்லாம் செய்து பக்குவப்பட்ட பிறகு ஒரு பிறவியில் எங்கு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும் என்கிற ரகசியத்தை இவன் அறிகிறார். அதன் பிறகு மொத்தமாக அனைத்தையும் தியாகம் செய்து விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையையும் இறைவன் வைத்திருக்கிறார். இப்போது இந்த அருணகிரிநாத பெருமான் முருகனை தன்னுடைய பாமாலைகளால் மட்டுமே அந்த முருகப்பெருமானை காலம் முழுவதும் அனைத்து ஞானிகளும் சொல் மாலையால் வணங்கினார்கள். செந்தமிழ் சொற்பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவற்கார முடிமீதே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேளைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குரமாது வேளைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே என்று அந்த முருகப்பெருமானை வணங்குகிறார். அந்தணன் மறை வேள்வி காவல்கார செந்தமிழ் சொற்பாவின் மாலைக்கார, செந்தமிழால் இணைக்கப்பட்ட அந்த மாலைகளை பாமாலைகளை சூடுகிறவர் அந்த முருகப்பெருமான். அவர் செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. செந்தில் நகரில் வாழும் முழுமையான ஒரு ஆண் தன்மை உடையவர் அந்த முருகப்பெருமான் என்று அருணகிரியாரால் அவர் போற்றி வணங்கப்படுகிறார். இப்படி இவர்கள் பாடல்களாலே அந்த இறைவனை தங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி
இதை பின்னால் வருகிறவர்களும் இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று செய்தார்கள். இதில் நான் முன்பு ஒரு முறை பேசும்போது அருணகிரியாருடைய அந்த மயில் விருத்தத்தில் ஒரு பாடல், வேல் விருத்தம் என்றும் மயில் விருத்தம் என்றும் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஒவ்வொன்றிலும். அதில் இந்த இறுதிப் பாடல் பல பாடல்களிலும் பல விஷயங்களை சொல்லி வந்தாலும் அந்த இறுதிப் பாடல் அளவிலா பொருள் நிறைந்ததாகவும் அந்த இறைவனை இழுத்து வருகிற ஆற்றல் பெற்றதாகவும் இருக்கிறது. அதில் நான் கடந்த பதிவில் மயில் விருத்தத்தை கூறியதாக எனக்கு நினைவிருக்கிறது. வேல் விருத்தம் 10 பாடல்களில் 10வது பாடலாக அவர் கூறுவது அந்த சந்தத்தமிழ் மணிப்பிரவாள நடை என்று சொல்வதை உறுதி செய்வதாக இருக்கும். அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்கிறது. ஆனால் படிக்கும்போது அது தமிழா அல்லது வேறு மொழியா என்ற சந்தேகத்தை தரத்தக்கதாக அது இருக்கும் புதிதாக கேட்பவர்களுக்கு. வலாரி அலலாகுலம் இலாதகலவே கரியன் மாலரியும் ஆலுமறை நூல் வலானலை விலானசி விலான்மலை விலானிவர் மனோலய உலாசமுறவே உலாவரு கலோல மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா உலா ஒலி நிசாசரர் உலோகமதலாம் அள உலாவிய நிலாவு கொலைவேல் சிலா வடகலாவினுத வாசிலி முகாவிலுச நாசின சிலாதணிவிலா சிலா மலரலாம் மதியம் மோதி மதி சேலுளிய சேவக சராபமுகிலார் விலாச கலியாண கலைசேர பசு மேலை முலை மேவிய விலாச வகலன் விலாளிய நிலாளி அகல் வானில் அனல் ஆரவிடு வேளம் இளைஞன் கை வேலே என்பது அந்த வேல் விருத்தத்தின் 10வது பாடல். இவற்றுக்கு நீண்ட பொருள் இருக்கிறது. அவையெல்லாம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக இருக்கிறது. இந்த அசுரர்கள் நிசாசரர் உலோகமது எல்லாம் அட உலாவிய நிலாவு கொலைவேல், இந்த வேல் அந்த அசுரர்களை தேடி தேடி அழிக்கிறது. அசுர குணங்களை அழிக்கிறது, அசுரர்களையும் அழிக்கிறது. அவ்வாறு அவர்கள் அது வரும்போது இந்த வெப்ப சக்தி மிகுதியான இந்த வேல் அளவிலாத வெப்பத்தோடு இன்றைய கணக்கில் எத்தனையோ ஆயுதங்களை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஞானிகள் ஒரு வேல் என்று வேற்படை என்று அதற்கு பெயர். அது நல்லவர்களை காப்பதற்கும் தீய சக்திகள் எதுவானாலும் அதை அழித்து மாற்றுவதற்கும் ஆற்றல் பெற்றது. அது அளப்பில்லாத வெப்பம் நிறைந்தது. மனிதர்களைப் போல் கணக்கில்லாத அதற்கு தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் தேவையில்லை. இவர்கள் அணுத்திரளையெல்லாம் ஒன்று திரட்டி அவற்றை ஒரு அழுத்தமான ஒரு நிலையில் வைத்து தேவைக்கேற்ப அழிவு சக்திக்கும் ஆக்கத்திற்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வெறும் ஒரு வேல் என்று ஒரு சிறிய ஒரு அமைப்பை வைத்து அதை மிகப்பெரிய படைக்கலனாக மாற்றுகிற வித்தையை நம் நாட்டிலே கோரினார்கள். திரிசூலம் என்பது 3 விதமான அந்த சூலக்கோடுகள். அதற்கு உண்மையான தத்துவார்த்தம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் புற உலகத்தில் அது செய்கிற வேலைகளும் இருக்கிறது. இரண்டுக்கும் அது பொருந்துவதாக இருக்கிறது. அந்த திரிசூலம் அவ்வளவு சக்தி உடையது என்று ஒரு திரிசூலத்தை செய்து அதற்கான மந்திரங்களை செய்து அந்த திரிசூலத்தை வேண்டினால் அந்த திரிசூலம் அந்த வேலையை செய்கிறது. அந்த வேலை ஒரு உலோகத்தில் செய்து இதுபோன்ற துதிப்பாடல்களை பாடினால் அந்த வேல் அதை செய்கிறது. அந்த முருகப்பெருமானுடைய கை, அந்த விநாயகப் பெருமானுக்கு இளையவனாக உதித்த அந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற வேல் இந்த நிசாசரர்களாகிய அசுரர்களுடைய உலகங்களெல்லாம் அழும் விதமாக கலங்கி துவண்டு விழும் விதமாக அது அப்படியே ஒவ்வொருவரையும் தேடுகிறது. தேடி வரும்போது வான்வெளியிலும் மண்ணிலும் விண்ணிலும் இருக்கிற அனைத்து கடல்களும் வற்றி போகிறது. உலாவர் கலோல மகராலய சலங்களும்
உலோக நிலை நீர்நிலையிலா எல்லா விதமான கடல்களும் இந்த வேலினுடைய வெப்பத்தால் நீர்களெல்லாம் வற்றிப் போகிறது. இந்த வேல் வருகிறது என்று உணர்ந்தவுடன் ஒலா ஒளி நிசாசர் உலோகமதெல்லாம் உலாவிய நிலாவு கொலைவேல். அங்கங்கே தேடி தேடி பார்க்கிறது, இந்த அசுரர்கள் இருக்கிறார்களா என்று இந்த வேல் தேடி பார்த்து அதை அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு இந்த அகன்ற வானில் அந்த விநாயகப் பெருமான் துதிக்கையால் நீரை வாரி இறைக்கிற நிலையில் அதனுடைய அனல் எந்த கடல் நீரும் அந்த அனலை ஆற்ற முடியவில்லை. அந்த ஆற்ற முடியாத நிலையில் இந்த விநாயகப் பெருமான் அவருடைய ஞான நீரால், அவர் துதிக்கையால் உமிழும் நீர், அவர் இறைவன் அந்த யானை வடிவமாக இருக்கிறார். யானை வடிவத்தில் யானையில் இருந்து அந்த துதிக்கையில் இருந்து வருகிற அந்த நீரால் அந்த கடல் நீர்களும் பரந்த வானத்தில் உள்ள அந்த பலவிதமான ஆகாய கங்கைகளும் தணிக்க முடியாத அந்த வெப்பத்தை அந்த விநாயகப் பெருமானுடைய துதிக்கை நீர் அந்த வேலுடைய வெப்பத்தை தணிக்கிறது என்ற பொருளில் விலாளி நிலாளி அகல்வானில் அனலார விடு வேளம் இளைஞன் கைவேலே. அந்த அகன்ற வானத்தில் தன்னுடைய அனலை ஆறவிடுகிறது. அப்படிப்பட்ட வேளம் இளைஞனுடைய திருக்கை வேல் என்று இந்த வேல் விருத்தத்தை பாடுகிறார். திருப்புகழை விரும்பி படிப்பவர்கள் இந்த வேல் விருத்தம் மயில் விருத்தம் இரண்டையும் அவசியம் படிக்க வேண்டும். அதில் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் நிறைந்தது. அந்த இறுதியாக பாடுகிற இந்த பாடல் மிக ஆழமான பொருள்களையும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு தன்மையையும் கொண்டிருக்கிறது. இதை முன்பே சில அன்பர்கள் கேட்டார்கள், எந்த ஒரு விளக்க உரைகள் இதற்கு இருக்கிறது என்று. இதை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த திருப்புகழில் பல பகுதிகளுக்கும் விரிவுரைகள் செய்து நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்கள் அந்த பதிப்பகங்களில், பெரிய ஊர்களில், அந்த புத்தக கடைகளில் கேட்டால் வேல் விருத்தம் மயில் விருத்தம் உரையோடு கிடைக்கிறது. இந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் எழுதிய அந்த உரை நூல் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். இதை நீங்கள் இசை வடிவில் கேட்க வேண்டுமென்றால் சீர்காழி கோவிந்தராஜன் இந்த வேல் விருத்தம் மயில் விருத்தம் என்பதை இசை வடிவோடு மிக அற்புதமான தமிழ், அந்த சுத்தமான தமிழ் உச்சரிப்போடு பாடியிருக்கிறார். அதை நீங்கள் உங்களுடைய ஃபோனிலே கேட்டு மகிழலாம். வேல் விருத்தம் மயில் விருத்தம் என்று வரும் 10 பாடல்கள். நான் கூறியது அதில் இறுதியான பாடல். அது மிக அற்புதமாக அந்த சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாவனையோடும் அந்த எழுத்து உச்சரிப்பு மிக சிறப்பான ஒரு நிலையிலும் அந்த பாடல்களை பாடியிருக்கிறார். இது வீடுகளில் ஒலித்து கொண்டே இருக்கலாம், மனப்பாடமாகவும் மாறிவிடும். இப்படி 2 வழிகள் இருக்கிறது. திருப்புகழில் எதை படித்தாலும் அதனுடைய பயன் ஒன்றுதான். ஆனால் சில பாடல்களில் உயிரோட்டம் அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கிற பாடல்களில் இந்த வேல் விருத்தமும் மயில் விருத்தமும் வருகிறது. இதை படித்த அந்த முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக அனைவரும் பெறலாம். சகலவிதமான துன்பங்களையும் நீக்கலாம். இறைவனுடைய அருள் எப்போதும் நம்மை கவசம் போல் காத்திருக்கும் வழியையும் இதன் மூலம் நாம் பெறலாம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.